பாத்திரம் கழுவுற டிஷ்வாஷர் மிஷினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல நம்மளுடைய எஃபர்ட் குறையுது. மிஷின் கிட்ட கொடுத்துட்டோம்னா அது இந்த பாத்திரங்களை எல்லாம் விளக்கிடுது. ரெண்டாவது, நம்ம கம்பேரிட்டிவ்லி வாஷ் பண்ணுறதை விட மிஷின் குறைவான தண்ணியை தான் எடுத்துக்குது. மூணாவது, கடுமையான கரைகள் இருந்தாலும் இந்த மிஷினில் உங்களால் க்ளீன் பண்ணிட முடியும். நாலாவது, குறைந்தபட்சம் 60லிருந்து 80 பாத்திரங்கள் வரைக்கும் அட் அ டைம் இதில் வாஷ் பண்ண முடியும். 360 டிகிரி வாஷிங் கெப்பாசிட்டி இந்த மிஷின்ஸுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால நூக் அண்ட் கார்னர் ரொம்ப க்ளீனாக வாஷ் பண்ணிடும். கடைசியாக வாஷ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இந்த பாத்திரங்களை எல்லாம் இந்த மிஷின்ஸ் ட்ரை பண்ணியும் கொடுத்துருது. நெகட்டிவ் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய விலை குறைந்தது 30,000லேருந்து அதிகபட்சம் 70-80,000 வரைக்கும் போகுது. உங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கோ அதை பொறுத்து காஸ்ட் அதிகமாகுது. ரெண்டாவது, இது எல்லா தண்ணியிலையும் பயன்படுத்திட முடியாது. டிடிஎஸ் அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 1500க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இந்த மிஷின்ஸை பயன்படுத்த முடியாது. மூணாவது, நான்ஸ்டிக் பேன்ஸ், இரும்பு, காப்பர், செம்பு போன்ற பாத்திரங்களை இதில் பயன்படுத்த முடியாது. இவ்வளவே பிளாஸ்டிக் கூட இந்த மிஷினுக்கு தகுந்த பிளாஸ்டிக்ஸ் ஏதாவது இருந்துச்சா மட்டும்தான் அந்த பாத்திரங்களை பயன்படுத்த முடியும், இல்லாட்டி அதையும் பயன்படுத்த முடியாது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு முக்கியமான டிராபேக். அடுத்தது, இதில் இருக்கிற பவர் கன்சம்ஷன். இதில் எதுலேயுமே பவர் ஸ்டார் ரேட்டிங்கே கொடுக்கல, ஏன்னா பவர் கன்சம்ஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அடுத்த டிராபேக் இதனுடைய நாய்ஸ். வாஷிங் மிஷின்ஸோட கொஞ்சம் அதிகமாக தான் இதில் சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே ஒரு டிராபேக்காக இருக்குது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த மிஷினை யூஸ் பண்ணும்போது ஒரு சால்ட்டை யூஸ் பண்ணணும். அந்த சால்ட் எதுக்கு அப்படின்னா தண்ணியினுடைய ஹார்ட்னஸை குறைக்கிறதுக்காக. அதனால் இந்த கூடுதலான டிட்டர்ஜென்ட் செலவை பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுவுமே ஒரு டிராபேக்குன்னு சொல்லலாம். ஸோ டிஷ்வாஷர் மிஷினை பற்றினா பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை பார்த்துருப்பீங்க. இன்னும் டீட்டெயிலாக A to Z டீட்டெயில்ஸை இந்த டிஷ்வாஷர் மிஷினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.